திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்த முதலமைச்சர் விஜய்க்கு சால்வை அணிவித்து வாழ்த்து. முதலமைச்சர் விஜயை கட்டி தழுவி வரவேற்றார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். தேர்தலில் எதிரும் புதிருமாக பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் விஜய் சந்திப்பு அரசியலில் புதிய அத்தியாயம். முதலமைச்சர் விஜயை கட்டியணைத்து கைப்பிடித்து அழைத்துச் சென்றார் ஸ்டாலின். அரசியல் நாகரீகத்துடன் விஜய் தன்னை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக மு க ஸ்டாலின் பெருமிதம். விஜய்க்கு வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக பதிவு. முதலமைச்சர் விஜய் ஸ்டாலின் சந்திப்பில் 10 நிமிட நேரம் ஆலோசனை. ஸ்டாலினை சந்தித்த விஜய்க்கு காலத்து நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை பரிசீலித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் விஜய். வீட்டு வாசலில் காத்திருந்து வரவேற்று விஜயை அழைத்துச் சென்றார் துரை வைகோ. தொண்டர்கள் உற்சாகம். தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், துணை சபாநாயகர் துரையூர் ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு. அதிகாரப்பூர்வமாக நாளை அறிவிக்கிறார் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா. அரசியல் நாகரீகத்துடன் விஜய் தன்னை சந்தித்தது நிகழ்ச்சி அளிக்கிறது. முதலமைச்சர் விஜய் சந்திப்புக்கு பின்னர் வைகோ பேட்டி. 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று 233 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் பதவியேற்பு இல்லை. சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள் முதல் முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தனர். அதிமுக தொடர்ந்து 2வது முறையாக எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்தது இதுவே முதல் முறை. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக போவது யார்? 47 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 17 பேர் மட்டுமே இபிஎஸ்க்கு ஆதரவாக தற்காலிக சபாநாயகரிடம் கடிதம். அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிகரிப்பு. எஸ்பி வேலுமணியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய எம்எல்ஏக்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல். அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. இபிஎஸ்க்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் 15 பேர் மட்டுமே உள்ள நிலையில் விளக்கம். தாவேக காங்கிரஸ் கூட்டணியை கண்டு பயப்படுகிறாரா பிரதமர் மோடி? விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்ற புகைப்படம் இன்ஸ்டாவில் நீக்கப்பட்டது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. முதலமைச்சர் விஜய் இம்மாத இறுதியில் டெல்லி பயணம். குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடியை சந்திக்க திட்டம். மக்கள் பிரச்சனைகளையும் தமிழகத்தின் உரிமைகளையும் சட்டசபையில் பேசுவோம். முதலமைச்சர் விஜய்க்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது தொடர்பான பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரான் பதில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் அளிக்கும் பதில் தனக்கு பிடிக்கவில்லை என அதிருப்தி.